भागवत सेवया भगवते उत्तम श्लोके भक्तिर्भवति नैष्टिकी मूकां करोति वाचालां पङ्गुं लङ्घयते गिरिं यत्कृपातं वन्दे श्रीगुरुं दीनतारिणं परमानन्दमाधवा श्रीचैतन्य ईश्वरा कृष्णाय वासुदेवाय देवकी नंदनाय च नन्दगोपकुमाराय गोविन्दाय नमो नमः। कृतये ध्यायतो विष्णुं त्रेतायां यजतो मकये द्वापरे परिचर्यायां कलितत्संकीर्तनं हरे कृष्णा। एल्लरिक्कुम स्वागतम। थोड़ा थोड़ा आपका पुरीदा? अच्छा। कितना साल से इधर रुकता है? 20 साल से। सर क्या करता है? कंपनी में काम। ஸோ கடந்த சில மாதமாக நம்ம வந்து ஸ்டோரி லைன் பிஹைண்ட் பகவத்கீதா மகாபாரத்தில் இருக்கிற சில கேரக்டர்ஸை பற்றி நம்ம வந்து புரிஞ்சுக்கிறதுக்காக நம்ம முயற்சி பண்ணிகிட்டே இருக்கிறோம். ரொம்ப விசேஷமாக நம்ம வந்து யுதிஷ்ட மகாராஜ் தர்மரை பற்றி நம்ம பார்த்தோம், அப்புறம் கர்ணரை பற்றி பார்த்தோம், அதுக்கப்புறம் பிறகு துரியோதனரை பற்றி பார்த்தோம், நகுலா சஹதேவ் அர்ஜுனரை பற்றி நம்ம பார்க்கலான்னு நினைக்கிறேன் இல்லையா? இன்னும் அர்ஜுனரை பற்றி நம்ம பேசல. ஸோ இன்றைக்கி நம்ம அர்ஜுனரை பற்றி பேசுகிறது, அவரை பற்றி புரிஞ்சுக்கிறதுக்காக நம்ம முயற்சி பண்ணுறோம். வேறு யாராவது டிவோட்டிஸ் இருக்காங்களா? நம்ம டிவோட்டிஸ் அங்கே யாரும் இல்லை. ஸோ வேண்டாம் வா விஷ்ணு வந்துடு, அவ்வளோதான். ஸோ முக்கியமாக இன்றைக்கி நம்ம பேசுகிறது வந்து யாரை பற்றினா அர்ஜுனரை பற்றி நம்ம பேச போகிறோம். ஏன்னா பகவத்கீதாவோட பின்னலை நம்ம பார்த்தா கிருஷ்ண அர்ஜுனோட சம்வாதம் இங்கே தான் வந்து தொடங்க போகுது. இதான் வந்து மையமாக வச்சு வந்து பகவத்கீதை வந்து எழுதப்பட்டிருக்கு. அர்ஜுனர் வந்து எந்தெந்த சூழ்நிலையில் எப்பேற்பட்ட ஒரு முடிவு எடுத்திருக்காரு, அவரோட கவனம் எல்லாம் எது மேலே இருக்குன்றது வந்து நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். महाभारत भगवत गीता इसका ऊपर हम सभी लोग चर्चा करता है। बहुत महीना से हम चर्चा करता है मंदिर में। आपका मालूम नहीं है? ठीक है। प्रति शनिवार इधर रहता, वो उपन्यास रहता है। प्रति शनिवार शाम को 6:30 बजे तक, 6:30 बजे का शुरू होता है, 8 बजे तक इधर ही रुकता है। एक 10 मिनट भजन करता है और एक पौना समय हम लोग चर्चा करता है हमारा जीवन में कैसा हम क्या निर्धार कैसा लेना पड़ता है, मुश्किल का समय में कैसा लेना पड़ता है, किसका पास हम आश्रय लेना पड़ता है, वो सभी हमें चर्चा करता है। वो सब भगवत गीता में है। लेकिन लोग क्या करता है, वो भगवत गीता ने उपयोग नहीं करता है, खरीद भी नहीं करता है, पढ़ने भी नहीं करता है, लेकिन बोलने वाला रहे तो भी सुनने करना भी नहीं आता है। इधर ये एरिया का सब लोग का मालूम है, इधर वो प्रवचन चल रहा है, आपका मालूम है। घर कहाँ है आपका? ठीक है। ऐसा
हमारा जीवन भी संतोष भी है लेकिन दुख भी है, सब मिला को है। लेकिन दुख आने का समय में कैसा हम इसका परिहार करना है, कैसा इसका हैंडल करना है, कैसा इसका हमारा ख्याल यूज़ कर को, बुद्धि यूज़ कर को, इसका क्या मार्ग है, कौन सा मार्ग में हम जाना चाहिए, वो रास्ते मिलने के लिए किसका पास हम जोड़ना है, वो भी भगवद गीता उपदेश करता है। ஸோ நிறைய பேர் என்ன நினச்சிட்டு இருக்காங்கன்னா பகவத்கீதா ஒரு சாதாரணமான நூல், இது சும்மா ஸ்லோகாவை படிச்சுக்கிட்டு அதை பொருளரை படிச்சுக்கிட்டு நம்ம இங்கே கேட்டுட்டு இந்த காதலை அப்படியே கூட்டிகிட்டு போயிடலாம்னு சொல்லி நினச்சிட்டு இருக்காங்க. ஆனால் பகவத்கீதையில் நம்மளோட எல்லா பிரச்சனைக்கும் எல்லா சமஸ்யக்கும் பரிகாரம் இருக்குது. பகவத்கீதையில் இல்லாத ஆன்சரே இல்லை, எல்லாத்துக்குமே அதுக்கு பதில் இருக்குது, எல்லா கேள்விக்கும் பதில் இருக்குது. ஏன்னா வாழ்க்கையே கேள்வினால தான் தொடங்குது. நம்ம எல்லாருக்குமே நிறைய கேள்விகள் நிறைய இருக்குது, நிறைய கேள்விகள் இருக்குது. ஆனால் பதிலை நம்ம தேட மாட்டேன்றோம், எங்கே பதில் இருக்குன்னு சொல்லி. எல்லா பதிலும் எதில் இருக்குது? பகவத்கீதான்ற மாதிரி சாஸ்திரத்தில், பாகவதம்ன்ற மாதிரி சாஸ்திரத்தில், ராமாயணத்தில் அந்த மாதிரி சாஸ்திரத்தில் எல்லாமே இருக்குது. அர்ஜுனர் கூட ரொம்ப உயர்ந்தமான ஒரு சிறப்பான பக்தர். அர்ஜுனருக்கு தெரியாமல் ஒரு கலையே இல்லை. எந்த கலை அர்ஜுனுக்கு தெரியாதுன்னு சொல்லி நம்ம யோசனை பண்ண முடியாது, எண்ணிட முடியாது. எல்லா ஃபீல்ட்லேயும் ஒரு எக்ஸ்பர்ட், ரொம்ப அறிவாளி, ரொம்ப ரொம்ப அறிவாளி. அவர் மாதிரி ஒரு அறிவாளி யாருமே நம்ம பார்க்க முடியாது. அதாவது இப்போ ப்ரெசன்ட் டே கண்டிஷன், இப்போ ஆதுனிகா நவீன காலத்தோட இந்த கலியுகத்துக்கு நம்ம ஒப்பிடிச்சா இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப், யூடியூப் இதுக்கெல்லாம் நிறைய பேர் ஃபாலோவர்ஸ் இருக்காங்க. அதை பின்வாங்குறவங்க நிறைய பேர் இருக்காங்க, பின்பற்றவங்க நிறைய பேர் இருக்காங்க. அந்த மாதிரி அர்ஜுனருக்கு ஏதாவது இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் இருந்திருந்தா பல கோடி மக்கள் அவரை பின்பற்றிருப்பாரு, பல கோடி மக்கள். ஏன்னா அந்த அளவுக்கு அர்ஜுனருக்கு ஒரு சிறப்பான பணிவு, ஒரு சிறப்பான அறிவு, ஒரு சிறப்பான கலை எல்லாமே இருக்கு அர்ஜுனர்கிட்ட. நம்ம தான் அவங்கள சரியா புரிஞ்சிக்க மாட்டோன்றோம், பின்பற்ற மாட்டோன்றோம். ஒரு நாள் என்ன ஆகுதுன்னா, துரோணாச்சாரியர்கிட்ட பாண்டவரும் சரி கௌரவரும் சரி கல்வியை பயிற்சி பண்ணுறதுக்காக வந்திருக்காங்க, கற்றுக்கிறதுக்காக வந்திருக்காங்க. அப்படி வரும்போது ஒரு நாள் என்ன செய்கிறது, இப்போ நம்ம வீக்லி டெஸ்ட்டு, மந்த்லி டெஸ்ட்டு, ஆனுவல் டெஸ்ட் எல்லாமே நம்ம குழந்தைங்களுக்கு ஸ்கூலில் நம்ம வைக்கிறோம், ஸ்கூலில் நம்ம பார்க்குறோம். அதே மாதிரி தான் துரோணாச்சாரியர் என்ன பண்ணுறாரு, அவர் தான் குரு. கல்விக்கு என்ன கலைக்கு குரு. அவர் அவங்களோட சீடரை கூப்பிட்டு அந்த பக்கம் அந்த பேக்கரி கிட்ட ஒரு மரம் இருக்குது, அந்த நம்ம கோயிலில் ஒரு மரம் இருப்பாங்க, தென்னை மரம். அந்த தென்னை மரத்தில் போய் நீ என்ன செய்கிற, மரத்தில் செஞ்ச ஒரு குருவி இருக்குது, அந்த குருவியை போய் அங்கே வைக்க சொல்கிறாரு. அங்கே வச்சுட்டு எல்லாரையும் கூப்பிடுறாரு, தன்னோட மாணவர்கள் எல்லாம் கூப்பிட்டு முதல்ல தர்மரை கூப்பிடுறாரு. தர்மரை கூப்பிட்டு அங்கே தூரமாக இங்கேருந்து நிற்க வச்சுட்டு, உனக்கு என்ன தெரியுது அங்கே சொல்லி கேட்குறாரு. உனக்கு என்ன தெரியுதுன்னு சொல்லிட்டு நீ போகலாம் சொல்லி சொல்கிறாரு. தர்மர் தெரியுது, ஒரு பெரிய மரம் இருக்குது, ஒரு குருவியும் இருக்குது, மரத்தோட குருவியும் இருக்குது. மரம் ரொம்ப வைரமாக இருக்குது, தென்னை மரம். பின்னாடி என்னென்ன இருக்குன்னு சொல்லி அவர் சொல்லிட்டு போயிட்டார். சமைச்சார. அப்புறம் துரியோதனரை கூப்பிடுறாரு. துரியோதனர் கூப்பிடுறாரு. துரியோதனன் என்ன செய்கிறாரு, எல்லாமே பார்க்குறாரு. அங்கே மரமும் பார்க்குறாரு, குருவியும் பார்க்குறாரு, பின்னாடி என்ன இருக்குன்னு சொல்லி பார்க்குறாரு. பின்னாடி அந்த மேகங்கள் எல்லாம் பின்னாடி கீழே வந்த மாதிரி நமக்கு தெரியும், பார்த்துருக்கலாம் நீங்கள். அது அனுபவம் இருக்கா உங்களுக்கு? நம்ம இங்கே நின்றுட்டு இருந்தால் ஆகாயத்தை நம்ம பார்த்தா, ஆகாயத்தை ரொம்ப தூரமாக நம்ம பார்த்தா என்ன ஆகும், மேகங்கள் எல்லாம் கீழே தாக்கின மாதிரி இருக்கும், பூமியை தாக்கின மாதிரி இருக்கும். இதெல்லாம் இருக்குன்னு சொல்லி எல்லாமே பார்க்குறாரு. பேக்ரவுண்ட் ஃபுல்லாக சொல்கிறார் அவர். யாரு? துரியோதனர். தர்மர் பார்த்துட்டு போயிட்டாரு. துரியோதனர் ஒரு மாணவராக அவர் டெஸ்ட் பண்ணிட்டு இருக்காரு, ஒரு ஸ்டூடெண்டா. அப்படி டெஸ்ட் பண்ணும்போது அடுத்தது யாரை கூப்பிடுறாருன்னா, நிறைய பேர் அப்படி கூப்பிட்டாரு, ஆளாளுக்கு ஒன்று சொல்லிட்டு போயிட்டாரு.
அப்புறம் பீமனை கூப்பிடுறாரு. பீமனை கூப்பிட்டா பீமன் என்ன செய்கிறான், அந்த மரத்தில் நல்ல பழங்கள் நல்லா இருக்குன்றான். அவரு நல்ல பழங்கள் நல்லா இருக்கு, நல்ல காய் நல்லா இருக்கு, நல்ல செமந்து இருக்கு, சாப்பிட்டா ரொம்ப ருச்சியாக இருக்கும்னு சொல்லி பீமர் சொல்கிறாரு. சரி, அவர் கிளம்பிட்டாரு. கடைசியில் அர்ஜுனரை கூப்பிட சொல்கிறாரு. ஒரு டைம்லையும் துரோணாச்சாரி என்ன பண்ணாரு, ஒரு ஆள் வரும்போது அந்த மரக்குருவியை வந்து கீழே இருக்கிறாரு, மரத்தோட கீழே இறக்கிட்டே போகிறாரு. அர்ஜுனரை கூப்பிட்டு உனக்கு என்ன தெரியுதுங்க, என்ன நீ புரிஞ்சிருக்கிறான்னு சொல்லி சொல்கிறாரு. அந்த மரத்தையும் காமிச்சிட்டு அவர் என்ன சொல்கிறாருன்னா, எனக்கு எதுவுமே தெரியல, என்ன ஆன்சர் இருக்கலாம் உங்ககிட்ட? இல்லை, அர்ஜுனர்கிட்ட என்ன ஆன்சர் நம்ம எதிர்பார்க்கலாம்? துரோணாச்சாரியர் கேட்குறாரு அர்ஜுனரை, அந்த மரம் இருக்கு, அந்த மரத்தில் உனக்கு என்ன தெரியுதுன்னு சொல்லும் போது, அந்த கேட்கும்போது ஆளாளுக்கு ஒன்று சொல்லிட்டு போயிட்டார் இல்லையா? சொன்னாரா இல்லையா? யார் சொன்னாங்க? தர்மர், பீமா, அப்புறம் துரியோதனர். ஓகே, அப்புறம் அர்ஜுனர் வந்து உங்களுக்கு என்ன தெரியுதுன்னு சொல்லி கேட்கும்போது அர்ஜுனர் என்ன ஒரு ஆன்சர் சொல்லியிருக்கலாம்? வெரி குட், ரைட். அவருக்கு என்ன சொல்றாங்கன்னா, எனக்கு எதுவுமே தெரியலன்றாரு. எனக்கு எதுவுமே தெரியல, ஆனால் குருவியோட கண்ணு மட்டும் தெரியுதுன்றாரு. குருவி மட்டும் தான் தெரியுது, குருவியோட கண்ணு தான் தெரியுதுன்றாரு. அப்போ இதுல என்ன நம்ம புரிஞ்சுக்கலாம்? இந்த எல்லா ஆன்சர்ஸ் இப்போ வந்துருச்சு நம்மளுக்கு. இதுல நம்ம என்ன புரிஞ்சுக்கலாம்? சரி, ஓகே, வெரி குட். அர்ஜுனருக்கு அந்த சக்தி, பார்க்குற சக்தி நல்லா இருக்குன்னு சொல்லி நம்ம புரிஞ்சுக்கலாம். ஒன்று வேற समझ गया आप? हम क्या समझ गया? एक पेड़ में द्रोणाचार्य गुरु है. एक गुरु क्या कर रहा है, सब शिष्यों का बुला रहा है. बुला को एक पेड़ में एक बर्ड है मालूम है, कुर्वी, इसका क्या बोलते हैं हिंदी में? पक्षी बोलते ना, पक्षी. एक पक्षी का लकड़ी में बना है एक पक्षी, इसका ऊपर लगा है, ऊपर लगा को एक शिष्य को बुला रहा है द्रोणाचार्य. गुरु आपका वो देखो, आपका क्या समझता है, आपका क्या अर्थ होता है? सबको बुला रहा है, सबको बुला को वो बता रहा है, पेड़ बता रहा है, पेड़ बता को इसका आपका क्या अर्थ होता है, बोलो. आप कहाँ बोलता है, आपका क्या क्या अर्थ समझ गया, वो सब बोलो करता वो द्रोणाचार्य पूछता है. एक आदमी आता है, दुर्योधन बोलता है, हमका सभी दृश्यों में हमें देखता है, पहाड़ है और वो लकड़ी का वो कुर्वी, वो पक्षी भी है, पीछे वो क्या बोलता है, आकाश भी दिखता है, वो आकाश भी दृश्य में है. सभी लोग वो छोटा वो पहाड़ भी है, वो ऐसा आंसर देता है. युधिष्ठिर महाराज मालूम, धर्मराज बोलता है, हमका वो लकड़ी का वो है ना पक्षी, वो देख रहा, वो देख रहा है, मैं बोलता है. दुर्योधन को बुलाता है, दुर्योधन बोलता है, हमका हम सभी देख सकता है, आकाश भी देख सकता है, पीछे और मेघ है ना, मेघ भी है, पेड़ भी है, पेड़ मालूम, हाँ, पेड़ भी है, लेकिन वो लकड़ी का वो है पक्षी, पिंजरा वो है, सभी है. वो असली का नहीं है पिंजरा, असली का नहीं है पक्षी, लकड़ी में बना है ना, वो लकड़ी वाला, सभी वो ऐसा बोलता है. दुर्योधन ऐसा उत्तर देता है. बाद में अर्जुना को बुलाता है. अर्जुना बोलता है, हमका कुछ हमका एक हम देख रहा है, वो लकड़ी है ना, लकड़ी का वो पक्षी, वो एक ही आइटम हमका दृश्य होता है, हमका देखने का होता है, एक ही देखने का होता है. क्यों ऐसा बोला है अर्जुन, और बाकी लोग क्यों दूसरा अलग उत्तर दिया, वो हम पूछ रहा है आप लोग का. सोच को बोलो. அர்ஜுனரே அப்படி சொன்னார். எதுக்காக அப்படி சொன்னார்? இதில் நம்ம புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்ன? हम क्या समझना है, हम क्या लर्न करना है, चैप्टर क्या लर्न करना है, इसमें क्या बुद्धि हम लर्न करना है इधर? हम लोग का क्या अर्थ होता है, हम लोग का वो सुनने के बाद क्या अर्थ होता है? எதுக்காக அர்ஜுனன் அப்படி சொல்றாருன்னா,
பிகாஸ் அர்ஜுனா இஸ் ஃபோக்கஸிங் ஓன்லி ஆன் தட் பேர்ட்ஸ் ஐ. நீங்கள் சொன்ன மாதிரி அர்ஜுனர் அந்த பக்ஷியோட அந்த என்ன சொல்றது பறவை, அந்த பறவையோட கண்ணை மட்டும்தான் பார்க்குறாரு. அப்படின்னு என்ன அர்த்தம்? அவரோட ஃபோக்கஸ் வந்து அந்த கண் மேலே தான் இருக்கு, வேற எது மேலேயும் இல்லை. எதையும் அவர் பார்க்கல. எதுக்காக இது சொல்றாருன்னா, மகாபாரதத்தில் நம்மளோட வாழ்க்கையில் கூட நம்ம என்ன செய்கிறோம், நிறைய மக்கள் வந்து எதை மேலே நம்ம ஃபோக்கஸ் பண்ணணுமோ, எதை மேலே நம்ம கவனத்தை செலுத்தணுமோ அதை விட்டு வேற எல்லாத்து மேலேயும் நம்ம செலுத்திட்டு இருக்கோம். எல்லாத்தையும் நம்ம கவனம் இல்லாமல் வேற எது மேலே செலுத்திட்டு இருக்கோம். அதனால இந்த கவனம்ன்றது நம்ம வாழ்க்கையில் ரொம்ப முக்கியமான ஒரு கான்செப்ட், ரொம்ப முக்கியமான ஒரு பொருள். இந்த பொருளை வந்து நம்ம என்ன செய்கிறோம், புறக்கணிச்சு வேற எல்லாத்தையும் நம்ம கவனம் செலுத்திட்டு இருக்கோம். அதை ஒன்றை விட்டு வேற எல்லாமே நம்ம, அதனால தான் நம்மளுக்கு நிறைய என்ன ஆகுது, ஃபெயில்யூர்ஸ் நிறைய நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். ஏன்னா இப்போ நம்ம வாழ்க்கை இருக்கு, இந்த மனித வாழ்க்கை கிடைச்சிருக்கு. இந்த மனித வாழ்க்கையில வந்து நம்ம எது மேல கவனத்தை செலுத்தணும்? பக்திய மேல நம்ம செலுத்தணும். அதுக்குனால தான் பகவான் இந்த மனித வாழ்க்கையை கொடுத்துருக்காரு. இல்லைன்னா நம்மளுக்கும் விலங்குக்கும் வித்தியாசமே இல்லாம. இப்போ ஒரு ஆட்டோ டிரைவர் இருக்காரு, ஆட்டோ ஓட்டிட்டு இருக்காரு. ஆட்டோ ஓட்டிட்டு இருக்கும்போது அவர் நல்லா ஒரு சினிமா பாட்டு போட்டிக்கிட்டு அவர் ஆட்டோ ஓட்டினா எப்படி இருக்கும்? கவனம் எது மேலே இருக்கும்? பாட்டு மேலே தான் இருக்கும். ஆட்டோ டிரைவிங் மேலே இருக்காது. அப்போ என்ன செய்யறோம், யாருக்காவது போய் இடிச்சிடுவாங்க. அப்போ என்ன ப்ராப்ளம்? அவங்களோட கவனக்குறை வந்து ப்ராப்ளம் அங்கே இருக்குது. அவரோட கவனம் வந்து எல்லாமே பாட்டு மேலே தான் இருக்குது. இப்போ எல்லாமே அப்படி தான் ஆட்டோ ஓட்டுறாங்க, பாட்டை போட்டுக்கிட்டு தான் ஓட்டுறாங்க. டீ மாஸ்டர் டீ கடையில் நீங்கள் பார்த்தா காதில் 2 இது போட்டுக்கிட்டு இருப்பான், 2 வளையல் போட்டுக்கிட்டு டீ ஆற்றிட்டே இருப்பான். கவனம் எல்லாமே அந்த பாட்டு மேலே தான் இருக்கும், அந்த டீ ஆற்றுறது தான் இருக்காது. அவன் எக்ஸாம்பிள் சொல்லிட்டு இருக்காங்க. அதனால கவனம் வந்து நம்மளோட வாழ்க்கையில கூட நம்ம என்ன செய்கிறோம், எல்லாத்து மேலேயும் கவனம் செலுத்து. எதுக்கு கவனம் செலுத்தணுமோ அதை வந்து நம்ம செலுத்தவே மாட்டோம். அதனால தான் நிறைய ஃபெயில்யூர்ஸ் ஆகிட்டு இருக்கு. அதனால தான் நம்ம வாழ்க்கை வந்து ஒரு சரியான சிறப்பான வாழ்க்கை அமைய மாட்டேங்குது. நம்ம இதுதான் ப்ராப்ளம், வேற ஒன்றும் இல்லை நமக்கு. அப்புறம் இன்னொரு தடவை இன்னொரு நாள் என்ன ஆகுதுன்னா, இங்கே ப்ராப்ளம் இங்கே என்ன பாயிண்ட் நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்க இப்போ நான் சொன்னதில்? கவனம், ஃபோக்கஸ், இங்கிலீஷில் ஃபோக்கஸ்ன்னு சொல்லுவாங்க. அந்த கவனம் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இங்கே இன்னொரு நாள் ரொம்ப பிச் டார்க்கு, ரொம்ப இருட்டாக இருக்குது, மத்தியானம் மிட் நைட்டில் ஒரு சவுண்டு வருது. ஏதோ ஒரு இடத்துல இருந்து ஒரு சவுண்டு வருது. புதுக்கோணி ஒரு சவுண்டு வருது. அந்த சவுண்டை பின் பண்ணி போறாங்க அர்ஜுனர். பின் பண்ணி போயிட்டு இருக்கும்போது அது எங்க போகுதுன்னா, அந்த சவுண்ட் எங்க வருதுன்னா, இப்போ நம்ம வேணுகோபால் சாமி கோயில் இருக்கு, அதுக்கு பின்னாடி ஒரு சமையல் ரூம் இருக்குன்னு நினைச்சுக்கோங்களேன். அந்த சமையல் ரூம்ல கிட்ட இருந்து வந்துட்டு இருக்கு. மகாவிஷ்ணு எங்க போயிருங்க? அங்க அந்த சவுண்டுக்கு போகுது. அந்த சவுண்டு கிட்ட போய் அர்ஜுனர் பார்க்கறாரு. பார்க்கும்போது ಇಲ್ಲ ನೋಡು, ನೀನು ಅಲ್ಲಿ ಹೋಗಂಗಿಂದ ಅಜ್ಜಿಗೆ ಕತೆ ಸರಿಯಾಗಿ ಕೇಳಕ್ಕಾಗ್ತಾ ಇಲ್ಲ, ದೇವ್ರ ಬಗ್ಗೆ ಏನು ಕೇಳಕ್ಕಾಗ್ತಾ ಇಲ್ಲ. ನಿನ್ನ ಹಿಂದ್ಗಡೆ ಅವ್ರು ಬರ್ಬೇಕಾಗುತ್ತೆ. ನೀನು ಇಲ್ಲಿ ಬಂದ್ರೆ ಏನ್ ಮಾಡ್ಬೇಕು ನೋಡಿ, ಮಹಾವಿಷ್ಣು ಹೆಂಗ್ ಕೂತ್ಕೊಂಡವ್ ನೋಡ, ಆ ಥರ ಸೈಲೆಂಟಾಗಿ ನೀನು ಕೂತ್ಕೋಬೇಕು. ಓಕೆ, ಡಿಸ್ಟರ್ಬ್ ಮಾಡಬಾರ್ದು. ಇಲ್ಲಿ ಉಪನ್ಯಾಸ ನಡೀತಾ ಇರೋದಂದ್ರೆ ಇಲ್ಲಿ ಯಾರಿದ್ದಾರೆ ಇಲ್ಲಿ ಹೊರಗಡೆ ಯಾರಿದ್ದಾರೆ? ಹೊರಗಡೆ ವೇಣುಗೋಪಾಲ ಸ್ವಾಮಿ ಇದ್ದಾರಾ ಇಲ್ವಾ? ಅವ್ರೇನು ಅನ್ಕೊಂತಾರೆ? ಕೋಪ ಮಾಡ್ಕೊಂತಾರೆ. ಏನು ಹೆಸರು? ಇವ್ರ ಹೆಸರೇನು? ಧನ್ವಿಕಾ ಬಂದು ನನ್ನ ಬಗ್ಗೆ ಕೇಳಿದೀರಾ, ಅವ್ರ ಅಜ್ಜಿನೂ ಕೇಳಕ್ ಬಿಡ್ತೀರಾ, ಈ ಥರ ಮಾಡ್ತಾ ಇದ್ದಾರಲ್ವಾ ಅಂತ ಕೋಪ ಮಾಡ್ಕೊಂಡ್ಬಿಡ್ತಾರೆ. ಅದಕ್ಕೆ ನೀನೇನು ಮಾಡಬೇಕು, ಸೈಲೆಂಟಾಗಿ ಕೂತ್ಕೊಂಡ್ಬಿಡ್ಬೇಕು. ಓಕೆ, ரைட். ஸோ எங்கே இருக்கணும் நம்ம இப்போ? கவனம் பற்றி நம்ம பேசிட்டோம். இப்போ அடுத்தது கவனம் பற்றி அது முடிஞ்சிட்டு ஏதோ வேற ஏதோ சொன்னேன். எல்லாருக்கும் இவர் மேலே கவனம் போயிட்டேன். தன்விகா மேலே சைலண்டாக உட்காரணுமா? சத்தம் போடக்கூடாது, சுப்சாப் போயிட்டுனா. எங்கே இருந்தோம் நம்ம? இப்போ நம்ம கவனம் கூட சரியில்லை இல்லையா? அது முடிஞ்சிருச்சு, அதெல்லாம் முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் ஏதோ ஒன்று சொன்னேன்.
அதுவும் அதெல்லாம் முடிஞ்சிச்சு. அது கவனத்தை பத்தி நம்ம பேசிட்டோம். கவனத்தை முடிச்சு அடுத்த டாபிக் வந்துட்டு இருக்கோம். என்ன டாபிக் அது? எங்க போயிட்டு இருக்காரு அர்ஜுனரு? ஏதோ ஒரு பெரிய சத்தம் வருது வேணுகோபால் சுவாமிக்கு அந்த பக்கம் பின்னாடி கோயில்ல இருந்து. அந்த சத்தத்தை நோக்கி போறாரு. அந்த சத்தத்தை நோக்கி போகும்போது அது எங்க போகுதுன்னா, ஒரு சமையல் ரூம் இருக்கு, பெரிய சமையல் ரூம். அந்த சமையல் ரூம்ல சவுண்ட் வருது, சப்தம் வருது, ஒரு பெரிய சப்தம் வருது. உள்ள போய் டோரை திறந்து பாக்குறாங்க. இப்படி யாரு? அர்ஜுனர். அங்க பார்த்தா இருட்டா இருக்கு, எதுவுமே தெரிய மாட்டேங்குது. உட்காருமா, உட்காருங்க, அங்க உட்காருங்க, உட்காருங்க. உட்காருங்க. குட் பாய்ஸ், வெரி குட் பாய்ஸ். அப்ப அந்த திறந்து பார்த்தா ஒரு பெரிய உருவம் தெரியுது. அந்த உருவம் இந்த கையில லட்டு, இந்த கையில லட்டு எடுத்து சாப்பிட்டே இருக்காங்க. யார் அவரு? பீமர். உடனே எல்லாரும் நம்ம எல்லாருக்கும் ஆன்சர் வந்து பீமர் எடுத்து சாப்பிட்டே இருக்காரு. அது இருட்டுல. ஒரு கையில எவ்வளவு லட்டு இருக்கலாம்? ஒரு பெரிய தட்டை வச்சிருக்காரு. இந்த பக்கம் ஒரு பெரிய தட்டு, இந்த பக்கம் ஒரு பெரிய தட்டை எடுத்து சாப்பிட்டே இருக்காரு. அர்ஜுனன் போய் பார்த்தா, என்ன பண்ற பீமா நீங்க சொல்லி கேட்கிறாரு. பீமனோட ஆன்சர் ரொம்ப சிம்பிளா இருக்கு, சாப்பிட்டு இருக்க நைட்லன்றது. அப்போ நம்ம கூட யாராவது ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இருந்தா அந்த இடத்துல நம்ம என்ன நினைப்போம்? அறிவு கெட்ட இவன் நைட்ல இருட்டுல லட்டுவ அந்த மாதிரி சாப்பிடுறானே சொல்லி நம்ம நினைச்சிருப்போம் இல்லையா? நினைச்சிருப்போமா இல்லையா? அர்ஜுனர் என்ன செஞ்சாருன்னா, அந்த கொடுத்த ஆன்சருக்கு நான் சாப்பிட்டுட்டு இருக்கேன். அர்ஜுனருக்கு என்ன ஆகணும்? பீமா அண்ணா ஆகணும். என்னன்னா, அவனுக்கு கொஞ்சம் கூட அறிவு இல்லையா? அறிவு, சூடு, சுரணை இதெல்லாம் எதுவுமே இல்லையா? இந்த மாதிரி நைட்ல நீ இப்படி சாப்பிடலாமா? அது இருட்டுல, நடு ராத்திரி. அப்போ ரொம்ப பிடிக்கும். ஆமா, சரி. அதனால அர்ஜுனன் என்ன பண்ணாரு? எதுவுமே பேசல. பேசாம தப்பு கூட பேசக்கூடாதுமா தம்பி, பேசக்கூடாது. பக்கத்துல அவர் இருக்காரு. யார் இருக்காரு? வேணுகோபால் சுவாமி இருக்கார் பக்கத்துல இல்லையா? பெருமாள் இருக்கார், கிருஷ்ணர். அதனால எதுவுமே பேசாம அவர் யோசனை பண்றாரு. ரிட்டர்ன் வரும்போது யோசனை பண்ணிட்டு இருக்காரு. யோசனை பண்ணிட்டு, இந்த மாதிரி நான் கூட பழகணும், பயிற்சி பண்ணணும். என்ன பயிற்சி பண்ணணும்னா, ராத்திரி நேரத்தை கூட பீமர் தன்னோட வேலையை செஞ்சுட்டு இருக்காரு. அதனால நான் என்ன செய்யணும்? ராத்திரி கூட நானும் கூட அம்பு வில் எடுத்து நான் ஆராய்ச்சி பண்ணணும். ஐ மீன், நான் ட்ரைனிங் எடுத்துக்கணும். அதை எப்படி பாசிட்டிவா எடுத்துக்கிறாரு. அதுல நம்மளுக்கு எதுவுமே நல்லது இல்லை. இருந்தாலும் ஒரு என்ன சொல்றது, ஒரு சாப்பாடை உணவை அந்த மாதிரி டைம்ல சாப்பிட்டா எல்லாருமே திட்டிட்டு தான் போவாங்க. ஆனா அர்ஜுனர் அதை என்ன செஞ்சாரு? ஒரு பாசிட்டிவா எடுத்துக்கிறாரு, சாதகமா எடுத்துக்கிட்டு நான் கூட நைட்ல இனிமே என்ன செய்யணும்? வில்லு, அம்பு எடுத்துக்கிட்டு நான் பயிற்சி பண்ணணும். அந்த மாதிரி அப்படின்னா என்ன அர்த்தம்னா, எப்பேற்பட்ட ஒரு நபர்ல இருந்த கூட நம்ம அவங்களோட செயலை பார்த்தா தப்பு தவறு கண்டுபிடிக்காம அதை நம்ம சாதகமா நம்ம வாழ்க்கையில எடுத்துக்கணும்ன்றது நம்ம இங்க புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். இப்போ நம்ம என்ன செய்கிறோம்? ஏதோ ஒரு மாதாஜி இருக்காங்கன்னு நினச்சிக்கோங்களேன். அந்த மாதாஜி வீட்டில், நம்ம பக்கத்து வீட்டுக்காரங்க தான். आपका गाँव क्या पूरा मालूम नहीं? अच्छा, तुम्हारा लड़का कौन सा? अच्छा, भाई का लड़का उन्हें? अच्छा, ठीक है. அப்போ என்ன செய்யறாரு? என்ன சொல்ல வந்தேன் நான்? எதுக்காக இப்படி கேட்கிறேன்னா, நம்மளோட ஃபோக்கஸ் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன பண்ண, நம்ம கவனம் எதிர இருக்குன்னு சொல்லி பார்க்கறதுக்காக தான் அந்த மாதிரி கேட்குறேன். நானும் கூட மறந்துடுவேன் அடிக்கடி. எதுல எங்க இருக்கிறோம் நம்ம? அது ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் ஏதோ சொல்ல வந்தேனே. ஓகே, அர்ஜுனர் யாரோட நபரை பார்த்தா கூட அவங்க செயல்படுறதா, மாதாஜி பக்கத்து வீட்டுக்காரங்க பத்தி பேசலான்றாங்க. நம்மளுக்கு அதுதானே ரொம்ப நெருக்கமானது, ரொம்ப சந்தோஷமானது. அதை பத்தி கேட்டாங்க எல்லாருமே ஒரு சந்தோஷம். மற்றவங்களை பத்தி நம்ம பேசும்போது, அவங்கள குறைய சொல்லும்போது எப்படி இருக்கும்? நம்மளுக்கு திருநெல்வேலி அல்வா சாப்பிட்ட மாதிரி இருக்கும். இருக்குமா இல்லையா? உங்களுக்கெல்லாம் இருக்குமா இல்லையா? எனக்கு மட்டும் இருக்குப்பா. உங்களுக்கெல்லாம் இருக்கா இல்லையா?
மற்றவங்களை பற்றி பேசும்போது உங்களுக்கு ருச்சியாக இருக்குமா, ருச்சியாக இல்லாத இருக்குமா? எனக்கு ரொம்ப ருச்சி. ஓகே, வெரி குட். அப்போ நீங்கள் நைஸ் டிவோட்டி. அப்போது ஒரு மாதாஜி இருக்காரு, பக்கத்து வீட்டுக்காரங்க ரொம்ப நெருக்கமாக எப்பவும் பேசுவாங்க. வந்த உடனே வேலைலாம் ஆன பிறகு போய் உட்காந்து பேசுவாங்க. அந்த மாதாஜி ஃபஸ்ட்டு வந்து என்ன கேட்பாங்க, மாதாஜி பேசுனா, சமையல் ஆச்சுங்களா, காணா பக்காயா கியா காணா துமாரா கர்மே, உங்கள் வீட்டில் என்ன சாப்பாடுன்னு கேட்போம். அவங்க என்ன செய்கிறாங்க, எங்கள் வீட்டில் வந்து கதம்பம் சாம்பார் தெரியுமா உங்களுக்கு? கதம்பம் சாம்பார் தெரியுமா? கதம்பம்னா தெரியாது. கதம்பம் எல்லாமே மிக்ஸு, எல்லா காய்கறியும் மிக்ஸ் பண்ணி சாப்பிட்றோம். அது ரொம்ப ஃபேமஸ் நம்ம தமிழ்நாட்டில். அது எங்கள் வீட்டில் பண்ணியிருக்கோம்னு சொல்லி இந்த மாதாஜி சொல்கிறாங்க. அவங்க பக்கத்து வீட்டுக்காரங்களை கேட்குறாங்க, நீங்கள் உங்கள் வீட்டில் என்ன செய்கிறாங்க? அந்த மாதாஜி என்ன பண்ணுவாங்க, இது முள்ளங்கி தெரியுமா? முள்ளங்கி ரேடிஷ், அது கட் பண்ணிகிட்டே இருக்காங்க. கட் பண்ணிட்டு இருக்கும்போது இந்த மாதாஜி சொல்கிறாங்க, கதம்பம் பண்ண மாதாஜி சொல்கிறாங்க, என்ன உங்கள் வீட்டில் எப்போ பார்த்தாலும் முள்ளங்கியே கட் பண்ணுறீங்க, டெய்லி முள்ளங்கி சாப்பிட்றீங்களான்னு கேட்குறாங்க. அப்புறம் காலையில் எப்போ பார்த்தாலும் சப்பாத்தி சாப்பிட்றீங்க, இதை விட்டு உங்கள் உங்கள் வீட்டில் எதுவுமே சாப்பிட மாட்டீங்களா அது சொல்லி கேட்குறாங்க. நம்ம அந்த நிலைமையில இருந்தால் நம்ம என்ன அவங்கக்கிட்ட பேசணும், எப்படி நம்ம பேசணும் அவங்கக்கிட்ட? டெய்லி அவங்க வீட்டில் சப்பாத்தி காலையில் ஒன்று, ரெண்டாவது மத்தியானம் எப்பவும் முள்ளங்கி சாம்பார் தான். சாம்பார்னா முள்ளங்கி, கீரை வந்து பொரியல் வந்து எப்பவும் கீரை தான். இதே தான் நீங்கள் சாப்பிடுவீங்களா எப்பவும்? வேற உங்கள் வீட்டில் எதுவும் கொண்டு வர மாட்டாங்களான்னு கேட்குறாங்க. நம்ம அப்படி கேட்கலாமா? ஏன், என்ன தப்பு இருக்கு? தப்பு என்ன இருக்கு? யார்கிட்ட நம்ம வந்து எப்படி பேசணும், யார்கிட்ட நம்ம எதை பேசக்கூடாது, அப்போ யார்கிட்டையும் நம்ம வந்து தவற வந்து என்ன பண்ணணும், நோண்டக்கூடாது. யார்கிட்டையும் தப்ப நோண்டக்கூடாது. அவங்க ஒருவேளை இந்த பூமிக்கு பிரயோஜனமே இல்லாத இருக்கலாம், இந்த சமுதாயத்துக்கும் பிரயோஜனமாக உபயோகமே இல்லாமல் இருக்கலாம். இருந்தாலும் அவங்கள வந்து எப்படி ஒரு நல்ல வார்த்தைகளை சொல்லி ஒரு நல்ல ஒரு பயிற்சி அவங்களுக்கு கொடுத்துட்டு அவங்கள ஒரு நல்ல ஒரு மனிதனா 10 பேருக்கு அது அவங்க வந்து என்ன ஆகணும், உபயோகமாகுமா, உபயோகம் ஆகக்கூடாதா? உபயோகம் ஆகணும். அந்த மாதிரி அவங்ககிட்ட நம்ம பேசணும்னு சொல்லி நான் சொல்லலை, பகவத்கீதையில் சொல்கிறாங்க. நீங்கள் 18வது சாப்டரில் பார்த்தா அதுக்கு ஒரு ஸ்லோகாவே இருக்குது. மற்றவங்களை வந்து என்ன சொல்கிறது, புண்படுத்தக்கூடாது, புண்படுத்தாமல் நீங்கள் பேசணும். இப்போ மகாவிஷ்ணு வந்தார், வந்த உடனே என்கிட்ட என்ன செஞ்சார், ஒரு லாலிபப் கொடுத்தாரு. நானும் பல வருஷமாக யோசனை பண்ணியிருந்தேன், லாலிபப் என்னால் சாப்பிடவே முடியல, வாங்கவும் முடியல. எத்தனோ வருஷமாக ட்ரை பண்ணுறேன் நானும், லாலிபப் சாப்பிடணுன்ட்டு. என்னால் வாங்கவும் முடியல. வாங்கினா எல்லாம் பெரியவங்க இருப்பாங்க, ஏன்னா இந்த மாதிரி பெரிய கழுத மாதிரி இருக்காங்க, போய் லாலிபப் சாப்பிட்றான்னு திட்டுவாங்க. அதனால அன்பாக கொடுத்தாரு எங்கள் மகாவிஷ்ணு. நானும் பார்த்துட்டேன், என்னடா அன்னைக்கோ அப்ளிகேஷன் போட்ட சாருக்கு, கிருஷ்ணருக்கு, வேணுகோபால் சாமிக்கு யாராவது லாலிபப் கொடுத்தா நான் சாப்பிடலாம்னு சொல்லி. இப்போ அவர் கொடுத்தா நம்ம யாரும் சொல்ல மாட்டாங்க இல்லையா, அன்போட பையன் கொடுக்குறான் அதனால வாங்குறாங்கன்னு சொல்லி என்ன நினைப்பாங்க. ஆனால் நானே செஞ்சேன், அன்போட வாங்கிட்டேன், வாங்கி பாக்கெட்டை போட்டுக்கிட்டேன். இது உண்மை இல்லை, சத்தியம். பாருங்க, நான் லாலிபாப் அவர் கொடுத்தது மகாவிஷ்ணு. எனக்கு ரொம்ப நாளே சாப்பிடணும்னு இஷ்டம், ரொம்ப பிரியம். ஏன்னா எனக்கு சின்ன வயசுலேருந்து லாலிபாப்னா ரொம்ப பிடிக்கும். இப்படி அப்படியே சாப்பிட்டே இருக்கிறது ரொம்ப ரொம்ப எனக்கு பிடிக்கும். அதனால இப்போ மகாவிஷ்ணு கொடுத்தாரு, ஏய் மகாவிஷ்ணு எனக்கு புத்தி இல்லையா அவனுக்கு, அறிவு இல்லையா அவனுக்கு, நான் போய் லாலிபாப் நான் கேட்டேனா அப்படின்னு பேச முடியுமா அவர்கிட்ட? நான் பேசக்கூடாது. அன்போட கொடுத்துருக்காரு எனக்கு அவர். அந்த அன்பை எப்படி எடுத்துக்கணும், நம்ம ஒரு பெரிய பிரியமாக எடுத்துக்கணும். நம்ம ஒரு பெரிய பிரியமாக நம்ம எடுத்துக்கணும். யார் எது கொடுத்தாலும். அப்புறம் நம்ம சாமியார் இது கொடுத்தாரு, ஸ்வீட்டு. சாமி நம்ம ஏதாவது சாப்பிட்றது இல்லை, எடுத்து போயிடுங்க அப்படின்னு சொல்லாமல் நம்ம சொல்லக்கூடாது. அவங்க மனசை வந்து அவங்க இதுக்காக கொடுக்குறாங்க. கிருஷ்ணனோட பக்தர்கள் இங்கே வந்து சேவை செய்கிறாங்க, பிரசாதம் கொடுக்குறாங்க, எல்லாருக்கும் பிரசாத விநியோகம் பண்ணுறாங்க. அந்த பக்கம் இந்த பக்கம் வர பக்தர்கள்லாம் கூப்பிட்டு இங்கே பகவத்கீதை கிளாஸ் நடக்குது வாங்கன்னு சொல்லி கூப்பிடுறாங்க. நம்ம கோயிலை டெவலப் பண்ணுறாங்க நல்லா. அதனால் இந்த மாதிரியெல்லாம் சேவை செஞ்சுட்ருக்காங்க. அதனால் அவங்க நம்மளுக்கு வந்து எடுத்து கொடுக்குறாங்க. அதனால் யாரையும் எப்பவும் வந்து நம்ம வந்து இதுக்கு ராமாயணத்தை ஒரு சிறப்பான ஒரு உதாரணம் இருக்குது. யாராவது சொல்ல முடியுமா? நீங்களாம் ராமாயணம் நிறைய கேட்டிருப்பீங்க.
ராமாயணத்தில் ராமரும் லக்ஷ்மணன் ஒரு காட்டுக்கு போகிறாரு. அந்த காட்டில் ஒரு சிறந்த பக்தர், ரொம்ப சிறந்த பக்தர், பேர் என்ன மறந்துட்டேன், ஏதோ அவர் வேடன். அந்த வேடன் ஜாதிக்கே அவர் வந்து தலைமை. அவர் என்ன செய்கிறாரு, கப்பல் ஓடுறதில்ல அவர் இவர் வேட்டை பண்ணுறது. சரி, அவர் என்ன செய்கிறாரு, ராமருக்காக ரொம்ப நாளாக வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. ராமரை பார்க்கணும், ராமர்கிட்ட நான் கருணை வாங்கணும் சொல்லி. அன்னைக்கு ராமர் வந்துட்டார். அயோத்தியிலேருந்து ரிட்டர்ன் வரும்போது இவரை பார்க்குறன்ட்டே ராமர் அங்கே வந்துட்டார். அங்கே வந்த பிறகு அவர் என்ன செய்கிறாரு, அவர் சாப்பிட்ற உணவு என்ன, எல்லாமே அசைவம் தான். சைவமே அங்கே கிடைக்காது. அசைவமான பொருள் எல்லாமே எடுத்து வந்து இந்த மீன், அப்புறம் இந்த எண்டக்காய் ஏதோ சொல்லுவாங்க, அதெல்லாம் ஏதோ ஒரு 4-5 உணவு எடுத்துகிட்டு வந்து ஒரு இலையில வச்சு அன்பு பாசத்தோடு கொடுக்குறாரு ராமருக்கு. அப்படி கொடுக்கும்போது லக்ஷ்மணனுக்கு கண்ணெல்லாம் செவப்பாகி உடனே அவனை அப்படின்னா என்ன செய்யலான்றது அவனுக்கு புரியுது. லக்ஷ்மணன் ரொம்ப கோபம் ஜாஸ்தி. ராமருக்கு ஏதாவது புண்படுத்தாலும், ராமருக்கு ஏதாவது அபராதம் செஞ்சாலும், விமர்சனம் பண்ணாலும் லக்ஷ்மணனால தாங்கவே முடியாது. அந்த மாதிரி சுபாவம் லக்ஷ்மணன். உடனே லக்ஷ்மணன் ஏதோ ஒன்று எடுத்து அப்படி, சுவாமி இவனு அவன் என்ன பண்றான் பாரு சுவாமி என்றாரு. ராமர் உடனே, லக்ஷ்மணா கொஞ்சம் பொறுமையாரு. லக்ஷ்மணன் சொல்றாரு, அறிவு இருக்கு அவனுக்கு. அவர் யாரு, பகவான், சுப்ரீம் பர்சனாலிட்டி ஆஃப் காட், தெய்வத்தம பரம புருஷர் அவர். அவருக்கு போய் இந்த மாதிரி உணவு நீ கொடுக்கலாமா, உனக்கு எப்படி நீ மனசுல எப்படி வந்தது உனக்கு? அப்போ லக்ஷ்மணன் வந்து அவரை சாந்தம் பண்றாரு. சாந்தம் பண்ணி ராமர் சொல்றாரு, ஏதாவது பழமோ காயோ இருந்தால் கொண்டு வாப்பா, நான் சாப்பிட்றேன், இதெல்லாம் நான் சாப்பிடக்கூடாது நான் சொல்லி वो झूठा कर कुछ देता है. करेक्ट. सही करेक्ट एग्जैक्टली करेक्ट. करेक्ट एग्जैक्टली. वो सबरी का वो हम क्या बोल रहे हैं ना, वो एक क्या करता है, वो हंटिंग करता ना, वेट करता ना, जंगल में वो प्राणी लोग का पकड़ को वो वध करता ना, इसका वो नायक है इन्हें. वो नायक क्या करता है, राम का भक्त है, उन्हें राम का संत है. राम भजन करके उन्हें राम के लिए उन्हें इंतजार कर रहा है. नो वो भक्त लोग का ऊपर हमें बात कर रहा है, भक्त लोग का ऊपर. ये भक्त वे इंतजार कर रहा है, मैं राम को देखना है, राम को दर्शन देखना है. राम उन्हें भगवान आए तो हमका कुछ देना पड़ता ना, कुछ खिलाना ना, कुछ खाना गिना खिलाना. वो वन में क्या भी नहीं है. वो लोग सभी क्या जंगली लोग हैं. जंगली लोग का क्या देखता है, कुछ भी नहीं है. वो क्या किया, जंगली में जो है वो दिया. क्या दिया, वो मीन वो मछली सभी वो असेव का क्या है, वो उनव वो आहार सभी राम का दिया. लक्ष्मण को गुस्सा आ गया, ज्यादा गुस्सा. वो गुस्सा वाला है लक्ष्मण ने. अरे तू क्या कर रहे, तू हमको मार डालते है आपका, बोल रहा है लक्ष्मण. राम बोल रहा है, शांति शांति, इनका प्रेम से दे रहा है, मुझे के लिए प्रेम से दे रहा है. इसका बहुत भक्ति सार है इसमें, लेकिन आप चुपचाप बैठो, हम इनका सिखाता है क्या करना है, क्या देना है, क्या मत देना है, हम इनका बोधन करता है, बोल रहा है. बाद में क्या किया, भगवान का पल दे दो, नहीं तो दूसरा चीज़ वगैरह दे दो. वो सब भी मेरा भगवान नहीं खाता है, भगवान राम बोल रहा है इनका. इसमें क्या हम लेसन पार्ट क्या सिखाना है, जो आदमी कुछ दे रहा है ना हम लोग का, जो भैया है, बहन है, बीबी है, धर्मपति है, बच्चे लोग है, ये सब लोग कुछ देता है, वो चीज़ मेरे को बहुत विरुद्ध है. हम क्या करना है, वो स्वीकार कर को, प्रेम से स्वीकार कर को, इनका हृदय मत का वो करना.
इनका इनका क्या करना, संतोष देना है, वो स्वीकार करके इनका संतोष देना है। वैसे अर्जुन भी क्या किया, भीम लड्डू खाया है रात में, बहुत बहुत लड्डू खाया है। वो क्या है, अंधा है, बहुत अंधा है, कमरे बहुत अंधा है, रसोली का रूम है ना, रसोली का कमरे, रसोली का कमरे में बहुत लड्डू लड्डू खा रहा है। अर्जुन आपको पूछ रहा है क्या कर रहे हैं वो रात में, वो अंधा में क्या कर रहे हैं। वो सरल में बोलता है हम लड्डू खा रहे हैं। दूसरा आदमी वो जगह में रहे तो क्या करता है, अरे बुद्धू वाला, अरे तुम्हें बांदर है क्या, आपको बुद्धि नहीं क्या, ख्याल नहीं क्या, आपका क्या, वो रात में वो अंधा में कौन लड्डू खाता है, ऐसा इनका गालियां दे रहा है दूसरा आदमी। अर्जुन क्या किया, इसमें पॉजिटिव में लिया, अरे भीमा भी रात में ऐसा करता है, हम भी क्या करना, हम्बू और बिल का वो ट्रेनिंग लेना है, वो ट्रेनिंग लेना है, ऐसा उन्हें क्या किया, पॉजिटिव में लिया, कुछ बुरा मत सोचा, अच्छा सोचा है, अच्छा सोच को हम भी ऐसा पढ़ा है। वो गया इधर लेसन हम क्या सीखता है, जो आदमी कुछ भी करो परवाह नहीं, लेकिन इनका बोधन करना है, नहीं तो वो स्वीकार करना है, और इसका ऊपर क्या करना है, इनका छोटा छोटा लोग रहे तो इनका बुद्धि बोलना है, इनका बोधन करना है, ऐसा मत करो, ऐसा करना, ऐसा हम क्या करना, बोधन करना है, उपदेश बोलना है। जो बच्चे लोग गलत कर रहे तो माँ बाप क्या करना है, वो सीखना पड़ता है, बोलना सकता है, बोलना चाहिए। वो आप गलत कर रहा है, सही करो तो बोलना चाहिए, नहीं बोले तो उन्हें क्या करता है, वो अच्छी सोचता है, वो भी हमें क्या जो हम करते हैं वो अच्छा है बोलता है। कौन अब सिखाया, माँ बाप सिखाया। इसलिए हम क्या करने, बच्चे लोग का वो बहुत मुख्य इंपॉर्टेंट पॉइंट है। जो गलत करता है इनको बोलना है नो मत करो, वो आग है, आग में हमें अंगूठी कर रखे तो क्या होता है, जलेता। ऐसे है, हम क्या करना है, देखो वो आग है, वो कत्ती है, वो नाइफ है, इसका आप लोग इसमें मत खेलना है, मत खेलना है। वो आप क्या करता है, आपका जीवन वो हो जाता है। इसीलिए जो समय में गलत करने के समय में हम बोलना चाहिए, वो भारत देश का संस्कृति है, वो माँ बाप का संस्कृति है। हाँ, अच्छा संस्कार देते तो बच्चे लोग भी अच्छा संस्कार लेता है। माँ बाप गलत रहे तो बेटा बेटी भी गलत रास्ते पे चलता है। ऐसा अभी समुदाय क्या करना है, समाज बदली हो गया, जो करो छोड़ देते हैं, करो कुछ भी करो परवाह नहीं। अब बाद में बच्चे लोग क्या करते हैं, हाँ मरता है, खाता है, हाँ इनका वो सीधा, उनका एक ही बात में मुंह के ऐसा सीधा मत बोलना है, जो क्रम से बोलना है, आराम से बोलना है, आराम से बोल सकते हैं। ஸோ இங்கே நம்ம அர்ஜுனோட முக்கியமான பாயிண்ட்டு, எது வந்து நெகட்டிவாக செயல்படுத்துகிறாங்களோ, எது வந்து விருத்தமாக செயல்படுத்துகிறாங்களோ, சமுதாயத்துக்காகட்டும் நம்மளோட வாழ்க்கைக்காகட்டும் நெகட்டிவாக சொல்கிறாங்களோ, அதை வந்து இவங்க பாசிட்டிவாக எடுத்துக்கிறாங்க. இப்போது நம்ம வந்து தாமோதர் லீலா பார்த்தோம், நாரத முனி வந்து என்ன பண்ணாங்க, அதே மாதிரி அர்ஜுனன் என்ன பண்ணுறான்னா, இந்த ஒரு பாயிண்ட் ஆயிடுச்சுங்களா. ஃபஸ்ட்டு வந்து ஃபோக்கஸு, கவனம். ரெண்டாவது வந்து ஃபால்ட் ஃபைண்டிங் வித் அதர்ஸ், பட் ட்ரீட்டிங் தெம், டேக்கிங் தோஸ் திங்ஸ் ஆஸ் பாசிட்டிவ்லி. எதை வந்து நம்ம வந்து தப்பாக பார்க்குறோமோ அதை வந்து நம்ம என்ன செய்கிறோம், ஒரு நல்ல விஷயமா நம்ம எடுத்துக்கிட்டு அதில் என்ன செய்கிறோம், நம்ம பயிற்சி பண்ணுறோம். ரெண்டாவது. மூணாவது பாயிண்ட் என்னன்னா, அர்ஜுனர் ஒரு தடவை இந்திரனை பார்க்கறதுக்கு போகிறாரு. இந்திரன் யார், அர்ஜுனருக்கு என்ன தொடர்பு, அப்பா மாதிரி, அப்பா. நேராக இந்திரலோகத்துக்கு போகிறாரு. இந்திரலோகத்தில் உங்களுக்கு எல்லா விதமான சொகசான வாழ்க்கை அங்கே இருக்குது. அப்போது இந்திரன் போயிட்டு அங்கே எப்போவும் என்ன ஆச்சுன்னா, என்ன அங்கே ஒரு முக்கியமான நிகழ்ச்சி என்ன நடக்குதுன்னா, காலையில் நல்லா சாப்பிட்ட உடனே உட்காந்து என்ன பண்ணுறது தெரியுமா, அப்சரசுகள் எல்லாம் வருவாங்க, டான்ஸ் ஆடுறது தான் வேலை, வேறு எதுவும் அங்கே இல்லை. நல்லா டான்ஸ் ஆடுறது, நல்லா பார்க்கறது, அதை வந்து ரசிச்சுக்கிட்டு வாழ்க்கையை நடத்துறது. समझ गया? इंद्रलोक में अर्जुना जा रहा है, वो इंद्रलोक में प्रोग्राम कैसा रखता है,
सुबह अच्छा प्रसाद खाता है, बाद में पूरा नाचता है, अप्सरा अच्छा अच्छा नाचता है ना, वो नाचने वाला का वो सभी देवता लोग देखता है, वही काम है, दूसरा काम नहीं है उधर। बाद में इनका काम उन्हें कर सकते हैं, इनका शक्ति है ना, इनका काम जो भगवान कृष्ण दिया इनका वो काम कर को रखता है। अर्जुना भी उधर जाता है इंद्रलोक का स्वर्ग। அப்போ அர்ஜுனர் பார்த்துட்டு அங்கே ஒரு அப்சரசா, அவர் பேர் வந்து ஊர்வசி, அவர் பேர் என்ன ஊர்வசி, ஊர்வசியை பார்த்துட்டே இருக்காரு. யாரு? அர்ஜுனர். பார்த்த உடனே அர்ஜுனருக்கு சொல்லணுமா, அவரோட அழகை வந்து யாருக்குமே ஒப்பிடக்கவே முடியாது, அந்த அளவுக்கு அழகு அவருக்கு அர்ஜுனருக்கு. ஊர்வசியும் அதே மாதிரி தான், அந்த அளவுக்கு அழகு ஊர்வசி, பெரிய அழகி. அதை பார்த்துட்டு இவர் கொஞ்சம் அர்ஜுனர் கொஞ்சம் அடிக்கடி அவரை பார்க்குறாரு, அப்புறம் வேற இடத்த பார்க்குறாரு. ஊர்வசிக்கு புரிஞ்சிடுச்சு என்னதான் பார்த்துட்டு இருக்காருன்னு சொல்லி. உடனே ஊர்வசி போய் கேட்குது, யார்கிட்ட? அர்ஜுனர்கிட்ட. அர்ஜுனா, நீ என்னையே பார்த்துட்டு இருக்கிற, என்னை அனுபவிக்கணும்னு சொல்லி உனக்கு ஏதாவது விருப்பம் இருக்கான்னு சொல்லி கேட்குறாரு. கிருஷ்ணா, என்னை மன்னிச்சிடுங்க, நான் உங்களை பார்த்த பார்வையே வேற, நீங்க நினைக்கிற பார்வையே வேற. நான் என்ன பார்வையில் பார்த்தேன்னா, நல்லா கேட்டுக்கோங்க, ஒரு லட்சக்கணக்கான வருடங்களை பின்னாடி குருவரான்னு சொல்லி ஒருத்தர் இருந்தாரு. அவர் எங்க யாருன்னா, எங்க முத்தாத்தாவோட முன்னோர்கள், அவர் பேர் தான் குருவரா. அப்படின்னா லட்சக்கணக்கான வருடங்கள் பின்னாடி சொல்றாரு அர்ஜுனர். அவர் வந்து அவங்களுக்கும் உங்களுக்கு ஒரு சம்பந்தம் இருக்கு, தொடர்பு இருக்கு. அப்போ நீங்க என்ன ஆகணும், எனக்கு அம்மா மாதிரி ஆகணும். அந்த ஒரு பார்வையில் நான் பார்த்தேன். அது மட்டும் இல்லாம இந்த அளவுக்கு உங்களுக்கு வயசாயிருக்கு. எவ்வளவு வயசாயிருக்கு? முன்னோர்கள் லட்சக்கணக்கான வருடங்கள் பின்னாடி அவங்கள நீங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க. அந்த அளவுக்கு உங்களுக்கு லட்சக்கணக்கான வருடங்கள் உங்களுக்கு ஆயிருக்கு. உங்களை போய் நான் அப்படி பார்க்க முடியுமா? ஒன்று. ரெண்டாவது, இத்தனை வருடங்களாகி கூட, இத்தனை நீங்க வயசான கூட அந்த அளவு என்ன சொல்றது, ஒரு சிறப்பான டான்ஸ் நீங்க ஆடிட்டு இருக்கீங்க. சிறப்பான டான்ஸ். இப்போ ஒரு 96 வயசுனா அவங்களால ஆட முடியுமா? ஆனா இவருக்கு எவ்வளவு வயசா இருக்கு? ஊர்வசிக்கு பல லட்சக்கணக்கான வயசாயிட்டு இருக்கு. இருந்தாலும் எப்படி டான்ஸ் ஆடுறாருன்னா 16 வயசு டான்ஸ் ஆடுற மாதிரி ஆடுறாரு. பரதநாட்டியம் அந்த அளவுக்கு ஆடுறாரு. இதை பார்த்து நான் வந்து ரசிச்சுட்டு இருக்கேன். ஊர்வசிக்கு உடனே கோபம் வந்துருச்சு. இங்கே தான் அர்ஜுனருக்கும் ஊர்வசிக்கு இருக்கிற இது டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன். அங்கே தான் அவரோட கருத்து வேற, இவரோட கருத்து வேற, அவரோட யோசனை வேற, இவரோட யோசனை வேற. அர்ஜுனர் அப்படி பார்த்தாரு. ஆனால் ஊர்வசி என்ன நினைச்சிட்டாரு? இப்படி நினைச்சிட்டாரு, வேற மாதிரி நினைச்சிட்டாரு, சம்பந்தம் வச்சுக்கலாம் சொல்லி நினைச்சிட்டாரு. அர்ஜுனர் இவ்வளோ வயசாகி கூட இவ்வளோ நல்லா ஒரு வயசு பெண் ஆடுற மாதிரி டான்ஸ் ஆடுறாரு யார்? ஊர்வசி. అని சொல்லி இவர் இப்படி நினைச்சிட்டாரு. ஊர்வசிக்கு உடனே கோவம் வந்துருச்சு. ஏன்னா இவர் சொன்ன அந்த இவரோட விருப்பத்தை வந்து அவர் நிறைவேற்றல. அதனால ஊர்வசி உடனே அவரை வந்து சபிச்சிடறாரு. நீ என்ன ஆகுறன்னா, ஆண்ணையும் இல்லாம பெண் இல்லாம ஒரு சிக்கண்டி ஆயிடு. ஒரு என்ன இவனுக்கு என்ன சொல்றீங்க அதுக்கு? சிக்கண்டி, கிருநங்கை ஆயிடுன்னு சொல்லி அவரை வந்து சபிச்சிடறாரு. இந்திரர் ஓடி வராரு. இந்திரர் ஓடி வந்து அவரு சொன்ன அந்த அந்த கொடுத்த அந்த பாவத்தை வந்து குறைச்சிடுறாரு. 1 வருஷத்துக்கு குறைச்சிடுறாரு. உடனே அர்ஜுனர் வந்து ரியாக்ட் ஆகல. அர்ஜுனருக்கு வந்து கோபம் வரல. புசனய அர்ஜுனக்கா. அர்ஜுனன் என்ன பண்ணாரு? ரொம்ப சந்தோஷமா அதை ஏத்துக்கிட்டாரு. கொடுத்த சாபத்தை அவர் என்ன பண்ணாரு? ஒரு ஆசீர்வாதமா எடுத்துக்கிட்டாரு. எப்போ எடுத்துக்கிட்டாருன்னா 12 வருஷம் வனவாசம் போனாரு. யாரு? பாண்டவர்கள் எல்லாமே போனாரு. அந்த 12 வருடம் வனவாசத்துல 1 வருஷம் என்ன வருஷம்? அக்ஞாதவாசம். அந்த அக்ஞாதவாசத்துல வந்து அவங்களோட அடையாளம் யாருமே கண்டுபிடிக்க கூடாது. அப்படி கண்டுபிடிச்சா மறுபடியும் 12 வருஷம் அவங்க போகணும். இந்த டைம்ல என்ன பண்ணாங்க? அந்த ஊர்வசி கொடுத்த அந்த சாபத்தை வந்து ஏத்துக்கிட்டாரு. வா, ஊர்வசி தாய் கொடுத்த அந்த சாபத்தை எனக்கு ரொம்ப சந்தோஷம், கரெக்டான சமயத்துல நான் வந்து அதை பயன்படுத்திக்கிட்டு இருக்கேன்னு சொல்லி அதை வந்து ஆசீர்வாதமா எடுத்துக்கிட்டு புருஹனலா என்ற பேர்ல அவர் வந்து ஒரு இதா என்னது அது பேரு சிக்கண்டி, இதுக்கு கிருநங்கையோட உடவத்தை அவங்க எடுத்துக்கிட்டாரு. அடிக்கடி நடுவில் போகக்கூடாது. ஏன் தெரியுமா? வேணுகோபால் சுவாமி பார்த்துட்டே இருக்காரு. பார்த்துட்டு என்ன இந்த மகாவிஷ்ணு நல்லாவே கேட்டுட்டு இருந்தாரு, போன வகுப்புல நல்லா இருந்தாரு, இப்போ அடிக்கடி வெளியே போறாரு, என்ன சமாச்சாரம்? ஒரு தடவை இன்னும் ரெஸ்ட் ரூம் போனாரு, அடுத்த டைம் இடத்துக்கு போனாரு என்று அவர் கோச்சுக்காரு.
சரி ஓகே, அப்போ போக வேண்டியதான், இப்போ போக வேண்டியதான். சரியான நிர்தாரம், டெசிஷன் மேக்கிங் கரெக்ட் வந்து. அம்மாவை கூப்பிட்டு வருதானே அப்படியே? எப்படி தெரிஞ்சு உனக்கு அம்மா வந்து ஃபோன் பண்ணா? அப்படின்னா ஓ குட், ரொம்ப ஷார்ப்பாக இருக்கிறப்பா நீ. அப்போ ருஹன்னாவோட அந்த உருவத்தை எடுத்துக்கிட்டு அந்த அக்ஞாத வாசத்தை 1 வருஷம் முடிச்சிட்டாரு. அப்போ இதில் என்ன நம்ம புரிஞ்சுக்கலாம்? இது நம்ம வாழ்க்கையில் இதெல்லாமே நான் சொல்றது எல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ நம்ம 2 ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க நினச்சிக்கோங்க. நானும் மகாவிஷ்ணு ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸு. அப்போ மகாவிஷ்ணு ரொம்ப நாளாக நாங்கள் பழகிட்டே இருக்கோம். ஏதோ ஒரு இதனால நான் மகாவிஷ்ணுவை திட்டேன். சும்மா இதோ உதாரணத்துக்காக சொல்கிறேன், திட்டலாங்க. மகாவிஷ்ணு ஏதோ திட்டேன், தெரியாமையே தெரிஞ்சுக்கிட்டு திட்டேன். அப்போ மகாவிஷ்ணு அதுக்கு என்ன சொல்கிறாரு, என்ன செய்கிறாரு? பிரபு வந்து வயசில் பெரியவர், அவர் திட்டுறதுல ஏதோ ஒரு புரிதல் இருக்குது, ஒரு அர்த்தம் இருக்குது, அதை நான் புரிஞ்சுக்கணும், நான் புரிஞ்சுக்கணும்னு சொல்லி அவர் என்ன சொல்கிறாரு, வீட்டுக்கு போய் யோசனை பண்ணுறாரு. இந்த கண்ணாடி முன்னாடி உட்காந்துட்டு யோசனை பண்ணுறாரு மகாவிஷ்ணு. பிரபு ஏதோ ஒரு திட்டாரு, இதை நம்ம எப்படி எடுத்துக்கலாம்? நல்லதாக எடுத்துக்கலாமா, இல்லை கெட்டதாக எடுத்துக்கலாமா, இல்லை அவர் வந்து நிந்திக்கலாமா சொல்லி யோசனை பண்ணுவார். அப்போ யோசனை பண்ணும்போது பேர் யார்? மகாவிஷ்ணு. மகாவிஷ்ணு என்ன, அவரோட மகாவிஷ்ணு பேர் வைக்கிறவங்களாம் ரொம்ப பக்தராக தான் இருப்பாங்க. அவங்க மட்டும் தான் இங்கே வர முடியும், எல்லாரும் வர முடியாது. அதனால் அவர் வந்தார். மகாவிஷ்ணு யோசனை பண்ணிவிட்டு, இல்லை அவர் சொன்னது கரெக்டு, அடுத்த வகுப்பில் நான் என்ன பண்ணணும், ஒரு தடவை நான் அங்கே உட்காந்துட்டா வகுப்பில் எஞ்சி போகக்கூடாது. அப்படி எனக்கு ஏதாவது வந்தால் நான் என்ன செய்யணும், முன்னாடியே அது எல்லாமே நான் ப்ரிப்பேர் ஆகிட்டு அதுக்கப்புறமா நான் வந்து அந்த வகுப்பு ஆகிற வரைக்கும் நம்ம போகக்கூடாது. எதுக்காக நான் சொல்கிறேன்னா, ஏதாவது வகுப்பு நடக்கும்போது மேபி நம்ம எல்லாம் கட்டுண்ட ஆத்மாக்களாக இருக்கலாம். நம்ம வந்து பக்திக்கு வந்து என்ன சொல்கிறது, இப்போ தான் நம்ம முயற்சி பண்ணி ஏணி எங்கே இருக்குன்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கோம். ஏணி கூட நம்ம எங்கே இருக்குன்னு தெரியாது. ஆனால் ஏணி இங்கே இந்த இடத்துல இருக்குன்னு சொல்லி இப்போ ஏதோ நம்மளுக்கு ஒரு செய்தி வந்திருக்கு. அந்த ஏணி மேலே அந்த கீழே படி இருக்குல்ல, அந்த படியை தொடர்றதுக்காக நம்ம முயற்சி பண்ணிட்டு இருக்கோம் பக்தியில். புரியுதுங்களா? பேபி ஸ்டெப்ஸ் சொல்லுவோம் இங்கிலீஷில், பேபி ஸ்டெப்ஸ். அதை வந்து நம்ம பேபி ஸ்டெப் போட்டிருக்கோம். பேபி ஸ்டெப்னு என்ன அர்த்தம்? இப்போ தான் நம்ம வந்து பிகினர்ஸ், அதாவது பிராரம்பமாக இப்போ தான் நம்ம வந்து என்ன சொல்கிறீங்க, பிகினர்ஸ்க்கு பிராரம்ப திசையில் நம்ம இருக்கிறோம். அந்த ஏணி தேடுறதுக்காக இத்தனை வருஷம் நம்ம வந்து முயற்சி பண்ணோம். வேணுகோபால் சுவாமி அருள்னால நம்மளுக்கு அந்த ஏணி கிடச்சிச்சு. அந்த ஏணி பேர் என்ன? பக்தி யோகான்ற ஒரு யோனி நம்மளுக்கு கிடச்சிருச்சு. அந்த பக்தி யோகா ஏணி கிடச்சிச்சு. இப்போ நம்ம என்ன செய்யணும், முதல் அதை டச் பண்ணுறதுக்காக போயிட்டு இருக்கோம். அந்த டைமில் நம்ம என்ன செய்யணும், நிறைய ரிவர்சல்ஸ் நிறைய வரும் நம்மளுக்கு. அதாவது நம்ம போகிற வழியில் வந்து நிறைய என்ன ஆகும், தடங்கள் வந்துட்டே இருக்கும். ஸோ அந்த தடங்கள் வரும்போது நம்ம என்ன செய்யணும், அதை வந்து பெருசாக எடுத்துக்காம, இது வந்து நம்ம நல்லதுக்காக தான் இது வந்திருக்கு, இது நம்ம நல்லதுக்காக தான் வந்திருக்குன்னு சொல்லி. ஏன்னா எங்கே வந்து மகாபாரத்து, பகவத்கீதா உபன்யாசம், ஸ்ரீமத் பாகவதம், ராமாயணம் இதெல்லாம் நடக்குதோ அந்தந்த இடத்துல வந்து சாக்ஷாத் பகவான் கேட்பாங்க. நம்ம நல்ல டைம் நல்லா இருந்தால், ஃபார்ச்சுனேட்டாக இருந்தால் நம்ம மேபி வேணுகோபால் சாமி கூட கேட்டுட்டு இருக்கலாம். சொல்ல முடியாது நம்ம, இல்லையா? சொல்ல முடியாது. ஏன்னா நம்ம எல்லாம் நீங்களாம் தூய்மையான பக்தர்கள் வந்திருக்கீங்க. அதனால் அந்த மாதிரி எங்கே புகழ் பகவானோட குணகானம் நடக்குதோ அந்த இடத்துல பகவான் வந்து காது கொடுத்து கேட்டுகிட்டே இருப்பாங்க. இதெல்லாம் இந்த மாதிரி நிறைய லீலைகள்லாம் நடந்திருக்கு. அப்புறம் எங்கே ராமாயணம் நடக்கிறதோ அங்கே ஹனுமான் இருப்பாங்க. தாசர் புரந்தரதாசர் சொல்லி ஒருத்தர் இருக்கார், ஒரு பக்தர், கர்நாடகாவில் வந்தவர். அவர் ஒரு பாட்டு பாடியிருக்காரு, எங்க எல்லி ராமனோ அள்ளி ஹனுமான் எல்லி ஹனுமனோ அள்ளி ராமனோ. ரொம்ப அருமையான பாட்டு. நீங்களாம் கேட்டிருக்கீங்களா இல்லை தெரியாது. அந்த மாதிரி பாட்டுகள்லாம் போட்டிருப்பாங்க அந்த கோயில் அந்த மாதிரி. அதனால் இந்த நடுவில் வகுப்பு நடக்கும்போது அங்கங்கே போயிட்டு இருந்தால் என்ன ஆச்சுன்னா, அது கேட்குறவங்களுக்கு தடங்கள் ஆகிடும், சொல்கிறவங்களுக்கு தடங்கள் ஆகிடும்ன்றது இங்கே சொல்ல வரேன். அப்போது அர்ஜுனர் என்ன பண்ணார், இந்த மாதிரி ஊர்வசியோட லீலை இந்த மாதிரி நடந்தது. ஸோ இங்கே நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்னு சொன்னால், எதுவும் எந்த விதமான ஒரு கெட்ட பொருளாக இருந்தாலும், கெட்ட சூழ்நிலாக இருந்தால் கூட தூய்மையான பக்தர் வந்து அது பாசிட்டிவாக எடுத்துக்கிறாங்க, சாதகமாக எடுத்துக்கிறாங்க. பக்திக்கு சாதகமாக எடுத்துக்கிறாங்க. இப்போது நேற்று ஒரு இன்சிடெண்ட் ஆச்சு எனக்கு. நேற்று ஒரு வேலைக்காக போனேன், ஏதோ ஒரு வேலைக்காக போனேன். அந்த வேலை பண்ணிகிட்டே இருக்கும்போது என்னாச்சுன்னா, ஒரு பெரிய தடங்கள் வந்தது. இன்னொருத்தர் வந்து இப்படி பண்ணக்கூடாது, இப்படி தான் எனக்கு வேணும்,
இப்படி தான் இருக்கணும்னு சொல்லி நான் எல்லாம் முடிச்சிட்டேன் வேலை, ஆல்மோஸ்ட் எல்லாம் வேலை முடிச்சிட்டேன். அதுக்கப்புறமா சொல்கிறாங்க இப்படி தான் பண்ணணும், இப்படி தான் செய்யணும் நான் சொல்லி அவர் சொல்கிறாரு. அப்போது சரி ஓகே, நான் என்ன செஞ்சேன், நான் என்ன சொன்னேன்னா அவர் கேட்கல, சொன்னதை கேட்காம இருந்ததுனால ரொம்ப பிடிவாதமாக இருந்தார். அதே நான் ஒரு கர்மியாக இருந்திருந்தா, பக்தரோட சாங்கித்யம் என்கிட்ட இல்லாமல் இருந்திருந்தா நான் என்ன செஞ்சிருப்பேன், போடா எடுத்துன்னு போடா, நீ செஞ்சுக்க போடா, எனக்கு தேவையில்லை சொல்லி நான் சொல்லிட்டு இருப்பேன். ஆனால் நான் யோசனை பண்ணேன், ஏன் எனக்கு அந்த யோசனை வருதுன்னா உங்கள் மாதிரி பக்தர்களோட சங்கத்தில் இருக்கிறதுனால தான் அந்த மாதிரி யோசனை வந்துச்சு. ஏன்னா நான் சொல்கிறேன் இல்லை உங்களுக்கு, நானே நடந்துக்கலன்னா என்ன ஆகும், அப்போ நான் ஒரு சாதகனே கிடையாது. அதனால் உங்கள் மாதிரி தூய்மையான பக்தரோட சாங்கியத்தினால இருக்கும்போது எனக்கு ஒரு பயம் இருக்கும், என்னடா நீ சொல்கிற ஆனால் நீ செயல்பட மாட்டேன் சொல்லி என்னோட இது சொல்லுது, என்னோட கான்சியஸ்னஸ் சொல்லுது. அதனால் நான் என்ன செஞ்சேன், கொஞ்சம் பொறுமையாக யோசனை பண்ணி என்ன செஞ்சேன், அதுக்கு மறுபடியும் பண்ணுறதுக்கு வந்து சாயங்காலம் ஆகிடும். நான் காலையில் 10 மணிக்கு போனது, நைட்டு 4:30 மணி 5 மணி ஆச்சு அந்த வேலை செய்கிறதுக்கு, மறுபடியும் பண்ணோன்னா. அப்போ என்ன செஞ்சேன், நான் கையில் ஃபீட்பேக் இருந்துச்சு, ஒரு இடத்த போய் உட்காந்துட்டு ஒரு 24 ரவுண்டு பண்ணுறதுக்கு எனக்கு ஒரு சான்ஸ் கிடச்சிது. அப்போ நான் உண்மையாக அதை யோசனை பண்ணாமல் நான் பண்ணியிருந்தா அதை பற்றியே யோசனை பண்ணிட்டு இருப்பேன், இப்படி சொல்லிட்டான் இப்படி திட்டான். ஏன்னா பண்ணுறவங்க செயல் பண்ணுறவங்களுக்கு தான் கஷ்டம் தெரியும், வாயில் சொல்கிறவங்களுக்கு கஷ்டம் தெரியாது. இப்போ அது நடக்குது அதுதான். முன்னெல்லாம் எப்படின்னா போர் நடக்குதுன்னா நாயகர் வந்து முன்னாடி நிற்பார், தொண்டர்கள் வந்து நிற்கிறது இல்லை. இப்போ எப்படின்னா தொண்டர்கள் எல்லாமே சண்டை போட்டு உயிரை ஊற்றுருவாங்க, ஆனால் நாயகரெல்லாம் ஏசி ரூமில் சேஃபாக உட்காந்துருப்பாங்க. சேஃபாக உட்காந்துல்ல, சிப்ஸ் எல்லாம் சாப்பிட்டு கற்குறையெல்லாம் சாப்பிட்டுக்கிட்டு வயிற்று நிறைய சாப்பிட்டுக்கிட்டு சினிமா கினம் பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. அப்படி தான். ஸோ அதனால் அந்த டைமை என்ன பயன்படுத்திக்கிட்டேன், நான் சாண்டிங்காக பயன்படுத்துகிறேன், எங்கள் குருமார்கள் சொன்ன மாதிரி, எங்கள் வைஷ்ணவர்கள் சொன்ன மாதிரி. ஸோ அதனால் அந்த சமயத்தை வந்து எப்படி யூஸ் பண்ணிக்கணும், சூழ்நிலையில் வந்து நம்ம எப்படி மாற்றிக்கணுன்றது தான் நம்ம கையில் இருக்குது. சாய்ஸ் யாருது, நம்ம தான் தேர்ந்து எடுக்கணும். நிறைய பேர் வாழ்க்கையில் என்ன பண்ணுறாங்கன்னா அந்த மாதிரி தேர்ந்து எடுக்கிறதுல என்ன ஆகும், சில தவறுகள் வரும், நிறைய தவறுகள் வரும். இப்போ ஐஸ்பர்க் தெரியுமா உங்களுக்கு, ஐஸ்பர்க்னா ஒரு பெரிய பனமலை, இது என்னது, இதுக்கு என்ன சொல்றீங்க, பனி, ஒரு பனிமலை மாதிரி ஒன்று இருக்கும். அந்த பனிமலை வந்து நம்ம கடல்ல பார்த்தா பாதி வந்து 75% வந்து கீழே இருக்கும். वेणुगोपाल देखता है, इनका आशीर्वाद है इनका। बाहर गया क्या, हाँ, वो धीरे धीरे से सीखना पड़ता है. ஸோ அந்த ஐஸ்பர்க்னா பனிமலை பெரிய மலை மாதிரி இருக்குது. இது சொல்லிட்டு நான் முடிச்சிடுறேன், டைம் ஆயிடுச்சு. அந்த பனிமலை எப்படி இருக்குன்னா பார்க்கறதுக்கு முழுசாவே தண்ணி மேலே இருக்க மாதிரி இருக்கும், ஆனால் அது முழுசாக தண்ணி மேலே இருக்காது. 75% கீழே இருக்கும், 25% மேலே இருக்கும். நம்ம கூட வாழ்க்கையில் கூட பனிமலை மாதிரி எப்படின்னா 25% தான் நம்ம வந்து நம்மளோட புத்தியை நம்ம பயன்படுத்திட்டு இருக்கோம். 75% எங்கே இருக்கு, உள்ளே இருக்கு. அதை வந்து நம்ம பயன்படுத்தாமல் இருக்கிறோம். நம்ம பயன்படுத்துறது வந்து 25%. அந்த 25%ல இந்த அளவுக்கு ஒரு சரியான சிறப்பான ஒரு வாழ்க்கை நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. அப்போ முழுசா நம்ம பயன்படுத்திக்கிட்டா எப்படி இருக்கு நம்ம வாழ்க்கை, ரொம்ப சிறப்பான வாழ்க்கை நம்மளுக்கு அமைஞ்சிடும். அந்த மாதிரி அர்ஜுனரோட தன்னோட வாழ்க்கையில ஒரு நிகழ்ச்சி ஒரு சூழ்நிலையிலும் வந்து சாதகமாகவும் எடுத்துக்கிறாரு. ஒரு என்ன சொல்றது, ஃபோக்கஸ், ஒரு கவனமா வந்து அது எடுத்துக்கிறாரு. இந்த மாதிரி நிறைய அர்ஜுனரோட அந்த மகாபாரதத்தோட கேரக்டர் வந்து நிறைய புரிஞ்சிக்க வேண்டியது நிறைய இருக்கு, நிறைய பாடம் எடுத்துக்க வேண்டியது நிறைய இருக்கு. கடைசியில் என்னாச்சுன்னா மகாபாரதத்தில் எல்லாமே முடிஞ்சிச்சு, 18 நாள் முடிஞ்சிடுச்சு. கிருஷ்ணன் என்ன சொல்றாருன்னா, எப்பவும் வந்து ரதத்தில் டிரைவர் இறங்கி தான் பின்னாடி இருக்கிற அரசர் வந்து இறங்கணும் இல்லையா. அப்போ என்ன செய்யறாரு கிருஷ்ணர், முதல்ல என்ன சொல்றாருன்னா, அர்ஜுனா நீ இறங்குன்றாரு. அப்போ என்ன பண்ணும், அர்ஜுனர் கேட்கிறாரு, எப்போ நீங்க தானே இறங்குறது, என்ன இறங்க சொல்றீங்கன்னு, நான் சொன்னதை செய் கிருஷ்ணர். உடனே அர்ஜுனன் என்ன செய்யறாரு, மறு பேச்சு பேசாம ரதத்துல உடனே இறங்கிடுறாரு. இறங்கினா உடனே கிருஷ்ணர் என்ன செய்யறாரு, ஒரே செகண்ட்ல அந்த பக்கம் குதிச்சிடுறாரு. அவர் 2 பேரும் வெளியே வந்த உடனே ரதம் அப்படியே வெந்துடுது, அப்படியே பெரிய மலை மாதிரி வெந்துடுது. அர்ஜுனருக்கு பயந்துட்டார். அர்ஜுனர்
பயந்துட்டு கேட்குறாரு, கிருஷ்ணா என்ன இதுன்னு சொல்லி கேட்குறாரு. அப்போ கிருஷ்ணா சொல்றாரு, இந்த போர்ல 18 நாள்ல ஒரு நாள்லயும் ஒரு ரதத்தை வந்து மாத்துவாங்க எல்லாருமே. ஒரு நாளும் ஒரு ரதத்தை மாத்துவாங்க. அப்ப 18 நாள் நம்ம மாத்தாம இங்க ஏன் உக்காந்துருக்கோம்னா, அந்த அவங்க அங்க கௌரவர் விட்ட மிசைல்ஸ் புரியுங்களா, பெரிய பெரிய ராக்கெட் எல்லாம் விடுவாங்க. அடுத்த நாட்டு மேல நம்ம வந்து போர் பண்ணா பொம்பார்ட் பண்ணுவாங்க, பாம்ஸ் எல்லாம் போட்டு. அந்த மாதிரி நிறைய அந்த ரத்தம் நம்ம ரத்தத்து மேல விழுந்திருக்கு. அந்த ரத்தம் எல்லாமே நான் இங்க உக்காந்ததுனால அது எதுவுமே இல்லாம சுகாதாரமா இருக்கு, சேஃபா இருக்கு. அப்போதான் அர்ஜுனருக்கு புரியுது, கிருஷ்ணர் இருக்கிறதுனால எனக்கு என் உயிருக்கு எதுவுமே பாதிப்பு ஆகல. அப்படின்னா என்ன அர்த்தம்? நம்ம பொது வாழ்க்கையில் எப்படி நடந்து எப்படி நம்ம புரிஞ்சுக்கலாம் இது? எப்போ வந்து இந்த மாதிரி தாறுமாறா நம்ம வாழ்க்கை நடக்குமோ, எப்போ வந்து ரிவர்சல் எப்போ எல்லாமே நமக்கு உல்டா ஆயிடுமோ நம்ம வாழ்க்கையில், நம்ம ஏதோ ஒன்று நினச்சிட்டு போவோம், அது ஆகாது வேலை, அது ரிவர்ஸ் ஆகிடும். அப்போ இந்த மாதிரி நிறைய மிசைல்ஸ் நம்மளுக்கு பின்னாடி நம்மளை தாக்கிட்டே இருக்கும். அப்படி தாக்கும்போது நம்ம என்ன செய்யணும்? யாரோட ஆசிரியத்தை நம்ம எடுக்கணும்? வேணுகோபால் சாமியோட ஆசிரியத்தை நம்ம எடுக்கணும். அவரோட ஆசிரியம் எடுக்கிறதுனால என்ன பண்ணுவார்? அவர் நேராக வரமாட்டார். ஏன் நேராக வரமாட்டார்? அவர் நேராக வர அளவுக்கு நம்ம கிட்ட பக்தி இல்லை, நம்ம கிட்ட தூய்மையான பக்தி இல்லை. அதனால அவர் என்ன பண்ணுவார்? இந்த மாதிரி அவங்களோட பக்தர்கள்லாம் அனுப்புவாங்க. இந்த மாதிரி பக்தர்கள்லாம் அனுப்பிச்சு, டைம் ஆச்சுப்பா நீங்கள் வீட்டுக்கு கிளம்புங்கன்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ அதனால நம்ம அவரோட ஆசிரியத்தை எடுத்துக்கிட்டா, அவர் என்ன செய்கிறாரு? பகவத்கீதா மாதிரி செய்தி கொடுப்பாங்க, பகவத்கீதா நூல் மாதிரி நம்மளுக்கு அனுப்புவாங்க, வாங்குற மாதிரி செய்வாங்க ஒரு அமைப்பு, பக்தர்களை அனுப்புவாங்க. அப்புறம் வேற யாரோ இருப்பாங்க, ஒரு பக்தரே இருக்காது, அவங்க மூலமாக நம்மளுக்கு செய்தி அனுப்புவாங்க. அதனால நம்ம ஒரு சூழ்நிலையும் நம்ம என்ன செய்யணும்? கிருஷ்ணா எப்படி நம்ம பிரார்த்தனை செய்யணும்? கிருஷ்ணர்கிட்ட என்ன பிரார்த்தனை செய்யலாம் நம்ம கிருஷ்ணர்கிட்ட? மகாவிஷ்ணு அவங்க அம்மா கிட்ட. இப்போ உன்னை வேணுகோபால் சாமி கோயில் வேணுகோபால் இருக்காருல்ல, அது எதிர்த்துல உன்னை நிக்க வைக்கிறேன். உன்னை அப்போ நீ என்ன கிருஷ்ணர்கிட்ட நீ பேசுவ? சாமி கிட்ட என்ன பேசுவ? உனக்கு தோன்றது நீ சொல்லு பார்க்கலாம். குட். அப்புறம் வேற? பாப்பா நீ சொல்லுமா, என்ன உன் பேரு? தீக்ஷா. வெரி பியூட்டிஃபுல் நேம், அமேசிங் நேம். யார் பொண்ணு இது? உன்னை வந்து சாமி கிட்ட நிக்க வைக்கிறேன். சாமி கிட்ட நீ என்ன வேண்டுவ, என்ன பிரார்த்தனை பண்ணுவ? தெலுங்குனா, தமிழா, இங்கிலீஷா, ಕನ್ನಡ? ದೇವ್ರ ಮುಂದೆ ನೀನು ಕರ್ಕೊಂಡು ಹೋಗಿ ನಿಲ್ಲಿಸ್ತೀರ. ಅಲ್ಲಿ ನೀನು ದೇವ್ರ ಹತ್ರ ಏನು ಬೇಡ್ತೀಯ, ಏನು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡ್ತೀಯಾ? ನಿನ್ಗೇನು ಗೊತ್ತಿದೆ ಅದು ಹೇಳು, ಪರವಾಗಿಲ್ಲ. ದೇವ್ರ ಹತ್ರ ಏನು ಕೇಳ್ಕೊತೀಯಾ, ಏನು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡ್ತೀಯ? அப்படியா? சரி, ஓகே, ரைட். நீங்க சொல்லுங்க பார்க்கலாம். பகவான் கிட்ட நீங்க என்ன பிரார்த்தனை பண்ணுவீங்க? சரி, வேணுகோபால் சாமி இங்கே வந்துட்டாரு, இங்க இருக்காரு. என்ன பிரார்த்தனை? ஆயிடுச்சு. வெரி குட், நைஸ், பியூட்டிஃபுல், குட், வெரி குட், நைஸ். பிரேமவதி நீங்க என்ன சொல்றீங்க? அதேதான். மோனமதி நீங்க? பக்தி. வெரி குட், வெரி குட். குட், நைஸ், வெரி குட். எல்லாமே கரெக்ட் தான். எது நல்லதுன்னு சொல்லி கடவுளுக்கு தெரியுமா தெரியாதா? நம்மளுக்கு என்ன நல்லதுன்னு சொல்லி கடவுளுக்கு தெரியாதா தெரியாதா? அப்ப என்ன செய்யணும்? கிருஷ்ணா, கிருஷ்ணா உனக்கு எது நல்லதோ அது கொடுத்துரு, எனக்கு உனக்கு எது எனக்கு நல்லதுன்னு தோணுதோ அது எனக்கு கொடுத்துருன்னு கேட்கிறார் ஒரு பக்தர் கேட்கிறார். உனக்கு எல்லாமே தெரியும், எல்லாமே அறியும், நீ அரங்கன், நீ ரங்கத்துக்கே நாதர், நீ ஜெகத்துக்கே நாதர், நீ உனக்கு தெரியாம இருக்கிறது எதுவுமே இல்லை. அதனால உனக்கு எனக்கு எது நல்லதுன்னு சரி உனக்கு தெரியும், அது கொடுத்துருன்னு சொல்றாரு ஒரு பக்தர் சொல்றாரு. நீங்க சொன்ன பிரார்த்தனை கரெக்ட் தான், அதெல்லாம் கரெக்ட் தான். அந்த ஒரு தூய்மையான பக்தர் அப்படி கேட்கிறாரு. ஸோ இப்போ நம்ம ஸ்டாப் பண்ணலாம். ஏன்னா மகாவிஷ்ணு அம்மா கூப்பிடுறாரு. மகாவிஷ்ணு நீ போயிட்டோம்மா, அம்மா வந்திருக்காரு இல்லையா, போயிட்டோம்.
பரவாயில்லையா? சரி, இப்போ ஒரு 10 நிமிஷம் நம்ம ஜபம் பண்ணிடலாம். ஜபம் பண்ணிடலாம். இப்போ ஏதாவது डाउट्स இருக்கா? ஏதாவது डाउट्स ஏதாவது இருக்கா? कोई डाउट संदेह है? सभी अच्छा आपका समझ गया ना? समझ आ रहा ना? मतलब ನಿಮ್ಗೆ ಹಿಂದಿ ಬರುತ್ತಲ್ಲ, ನಿಮಗೆ ಅರ್ಥ ಆಗುತ್ತೆ. அவருக்கு பாஷை நல்லா தெரிஞ்சிருந்தா நல்லா ப்ரீச்சிங் பண்ணலாம், நல்லா உபன்யாசம் பண்ணலாம். தெரிஞ்சிருந்தா ಎಲ್ಲರಿಗೂ ಒಂದೊಂದು ಕೊಡಮ್ಮ. ಏನು ಹೆಸರೇ ಮರ್ತೋಗ್ತೆ. ಧನ್ವಿಕಾ, ಎಲ್ಲರಿಗೂ ಒಂದೊಂದು ಕೊಡಮ್ಮ ಮಾಲೆ. ನಿನ್ನ ಕೈಯಿಂದ ಕೊಡಬೇಕು, ನಿನ್ನ ಕೈಯಿಂದ ಮಾಲೆ ಕೊಡಬೇಕು. ನೀನು ಮಾಡು, ಅವ್ರಿಗೂ ಕೊಡು. ஒன்று கீழே போடக்கூடாது, கீழே போடாமல் பண்ணம்மா. மகாவிஷ்ணு கீழே போடாது. அது மீதியெல்லாம் கொடுத்துறாங்க. இந்த வாங்கிக்கோ. அது கீழே போடாமல் மேலே வச்சு. ಯಾವಾಗ ಬಂದು? ಬರೋವಾರ, ಶನಿವಾರ. ಎಲ್ಲಿಗೆ? ಇಲ್ಲಿಗಾ? ಬರ್ತಾರಂತ? ಹಾಂ, ಸರಿ ಸರಿ. ಹಾಂ ಸರಿ. ನಿಮ್ಮ ಮನೆ ಕಡೆಯಿಂದನಾ? ಹಾಂ ಹಾಂ ಹಾಂ. ಹೌದು, ಹೆಂಗಿದೆ? ಹುಷಾರಾಗಿದ್ದಲ್ಲ? சரி. வந்து பண்ணுமா, உட்காரமா, கீழே போடாமல் பண்ண. இது கங்கா நான் தனி வந்து நல்லா ஷேக் பண்ணு. இப்போ இல்லை, வீட்டில் நல்லா ஷேக் பண்ணிவிட்டு டெய்லி. சொல்கிறான். அவன் ஃப்ரெண்டே வரல. ஃப்ரெண்டு யார் தெரியுமா? என்ன பேர்? இது தருண் வராமல் இவர் வந்திருக்காரு. அவர் வரலான்னு கூட இவர் வந்திருக்காரு. அவ்வளோ இன்ட்ரெஸ்டாக இருக்காரு மகாவிஷ்ணு. जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर